தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தேதான் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். அதே சமயம் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திமுக அரசு துரிதமாக செயல்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரசியல் கட்சிகளின் இன்றைய காரசார பிரச்சாரங்கள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக எம்பி கனிமொழிக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ராஜாஜி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டும் தூத்துக்குடி மார்க்கெட்டில் வியாபாரிகளை சந்தித்தும் கனிமொழிக்கு ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்திற்கு இடையே மீனவர் ஒருவரின் வீட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேநீர் அருந்தி மகிழ்ந்தார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்துதான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்கப் போவதில்லை என்றார். திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்லை. தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நேற்று பிரச்சாரத்தின் போது தவறி கீழே விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊன்றுகோலுடன் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், திடீரென்று அங்கே இருந்து ஆளுநராக வந்துவிட்டு நான் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவரிடம் நான் என்ன சொல்லுவது? பட் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து விடலாம். கொள்கை ரீதியாக நாம் பேசலாம். மறுபுறம் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் செய்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திமுக அரசு துரிதமாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது. அங்க போன முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. எங்கே மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, உடைமைகள் எல்லாம் சேதமாகிவிட்டது. என்ன அற்புதமான படம். யாருக்கு கள்ள கூட்டம் வீச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் தானே வச்சிருக்காரு ஆதாரத்தோட. தொடர்ந்து நெல்லை சென்ற அவர் திருநெல்வேலி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணிக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.